ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இந்த சாயப்பா ஒரு முறை வாக்கு கொடுத்தேன்னா ஒருபோதும் அதை மீற மாட்டேன். இப்போது நம்பிக்கையோடு நான் சொல்றதை கேட்டாலே போதும். இன்னும் சரியா 1 மணி நேரத்தில் நீ நம்ப முடியாத அளவுக்கு ஒரு பேரதிசயம் நடக்கும் என்று எல்லா விஷயங்களையும் எப்பவுமே எனக்கு எல்லாமே தெரியும் தெரியும்னு சொல்றது தப்பு இல்லை. ஆனால் தெரியும்னு சொல்கிற அளவுக்கு தினமும் மாறிக்கிட்டே இருக்கிற இந்த உலகத்தில் முன்னேறிக்கிட்டே இருக்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கணும். எல்லாம் தெரியும்னு நினைக்கிறத விட அதை தெரிஞ்சுக்கிறது தான் வாழ்க்கைக்கான வளர்ச்சிக்கான சரியான விஷயமா இருக்கும். வெளியே எனக்கு எல்லாம் தெரியுன்ற மாதிரி காட்டிக்கும், ஆனால் தினமும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டும் புரிஞ்சுக்கிட்டும் வாழ்க்கையை முன்னோக்கி நகர்த்திக்கிட்டும் போய்கிட்டே இரு. நீ நினைச்சது நடக்கிற வரைக்கும், உன்னுடைய குறிக்கோளில் நீ வெற்றி அடையும் வரைக்கும் ஓடுவதை நிறுத்தாதே. 99% தோல்விகள் வெற்றி கோட்டிற்கு மிக அருகிலே தான் நடக்குது. வெற்றி கோட்டை தொட வரும்போது தோத்து போனவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. கொஞ்சம் நீ மனசை விட்டுறாம முயற்சி செஞ்சினா கண்டிப்பா இந்த முறை நீ நினைச்சது நடந்தே தீரும் என்று உனக்காக தானே பேரதிசயத்தை நடத்துறதுக்காக இந்த சாயப்பா வந்திருக்கேன். நீ நம்ப முடியாத அளவுக்கு பல நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில நடந்தே தீரும். யாரையும் வெறுக்காதே, யார் மீதும் கோபத்தை காட்டி உன்னுடைய ஆற்றலை வீணாக்க வேண்டாம். ஏன்னா ஒருத்தரை பிடிக்காட்டி விலகி போகும்போதும் ஒதுங்கி போகும்போதும் அது உனக்கு நல்ல விஷயமா மாறும். அவங்க மேல கோபப்படும் போதும் ஆத்திரப்படும் போதும் அது உனக்கே எதிரான விஷயமா மாறிடும். இந்த உலகத்துல பல பேர் பிரிஞ்சு போறதுக்கு 1000 காரணங்களை சொல்றாங்க. ஆனா அவங்களுக்குள்ள உண்மையான அன்பு இருந்தா இங்க எந்த பிரிதலும் நடந்திருக்காது தானே. எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துதான் ஆகணும்னு இல்லை. சில பிரச்சனைகளை சமாதானம் செஞ்சுக்கிட்டு சரின்னு ஏற்றுக்கிட்டு வாழ ஆரம்பிச்சிட்டா கூடிய சீக்கிரமே அது காணாமல் போயிடும். ஒரு விஷயம் பிடிக்கலன்னா சண்டை போடணும்னு நினைக்காத, அதை தாண்டி சமாதானமாக போக முயற்சி செய். சரியான நேரத்தில் நீ சந்தோஷப்படும்படியாக அனைத்தையும் நான் உனக்கு நடத்தி கொடுக்குறேன். யார் உன் கூட எப்போ வரைக்கும் பயணம் செய்வாங்கன்றது அவர்களுடைய தேவைகளையும் காரியங்களையும் பொறுத்து தான் முடிவு செய்யப்படுது. காரியம் நடக்கிற வரைக்கும், தேவை இருக்கிற வரைக்கும் உன்னை தேடி அண்டி நாடி வர்றவங்க காரியம் முடிஞ்சிச்சுன்னா உன்னை விட்டு கலண்டுக்கிட்டு போகிறவங்களாவே இருக்காங்க தானே. வாழ்க்கையில் சில விஷயங்கள் சரியான நேரத்தில் நிச்சயமாக நடக்கும். அது நடக்கிற வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையாக இருக்க கற்றுக்கும். எதிரியை விட எப்போ என்ன செய்வான்னு தெரியாத துரோகியிடம் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். வாழ்க்கையில் நடக்கிற சில விஷயங்கள் உன் கையில் இல்லை, அதை ஏற்றுக்கொள்ள தயாராகு. உன்னை தேடி வரக்கூடிய நன்மைகளும் உன்னை விட்டு பிரிஞ்சு போகிற உறவுகளும் இது எப்படி இருக்கணும் நடக்குதோ அப்படி தான் நடக்கும். காலத்தின் கட்டாயமாக நடக்கிற விஷயங்களை எல்லாம் உன்னால் மாற்ற முடியாதுங்கிறத நீ புரிஞ்சுக்கிட்டீன்னா வாழ்க்கை சுலபமாக இருக்கும் என்றே. உன் தேவைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை நல்லபடியாக வாழ வைக்கவே இந்த சாயப்பா வந்திருக்கேன். இழந்ததை நினச்சி நேரத்தை வீணாக்க வேண்டாம். உனக்கென விதிக்கப்பட்டது நிச்சயமாக உன்னை வந்து சேர்ந்தே தீரும். தன்னம்பிக்கையோட தைரியமாக முன்னேறிப்போம். உன் மனசில் இருக்க குழப்பங்களை எல்லாம் தீர்த்து வச்சு நீ எதிர்பார்த்ததையெல்லாம் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்க இந்த சாயப்பா நான் இருக்கேன். எந்த விஷயத்திலும் ஏமாற்றம் அடைந்ததாக நினச்சி மனசு வருத்தப்படாதே. உன் நன்மைக்காக உனக்கான நல்லதையெல்லாம் செஞ்சு கொடுக்கவே நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நீ என்னை வழிபட்டு எனக்கு பூஜை செய்யும் ஆளாக இருப்பதை விட நான் சொல்கிற விஷயங்களை கேட்டு அதன் வழியில் ஒழுக்கமாக நடந்தாலே போதும். அதுவே நீ எனக்கு செய்யும் மிகப்பெரிய பூஜையா இந்த சாயப்பா ஏற்றுக்குவே என் செல்லமே. நடக்க முடியாததையெல்லாம் நடத்தி கொடுக்க பல அதிசயங்கள் புரியக்கூடிய இந்த சாயப்பா உன் வாழ்க்கையில் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படவே அவசியம் இல்லை. எத்தனை முறை மற்றவங்க உன்னை ஏமாத்தினாலும் நீ ஒருபோதும் யாரையும் ஏமாற்ற நினைக்காதே. தப்பு செஞ்சவன் அதுக்குரிய பலனை அனுபவிப்பான்னு விட்டுடு. நீ நினைப்பதையெல்லாம் உனக்கு நடத்தி கொடுக்க இந்த சாயப்பா இருக்கேன். தேவையில்லாமல் மனசை போட்டு குழப்பிக்காதே. உன் மன தூய்மையை அறிந்த நானே உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க வந்திருக்கேன். உன் தவிப்பையும் கஷ்டத்தையும் துடிப்பையும் புரிஞ்சுக்கிட்டு இனி எல்லா விஷயங்களையும் நானே உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுத்துட்றேன். வாழ்க்கை எப்போதும் எல்லாரும் எதிர்பார்ப்பது போலவே இருந்துடாது.
சில நேரம் நீ எதிர்பாராத பல விஷயங்கள் நடந்து உன்னை கஷ்டப்படுத்தும். சில நேரம் நீ எதிர்பார்க்கறது தப்பாக நடந்து உனக்கு மன கஷ்டத்தை கொடுக்கும். எது எப்படி நடந்தாலும் பிரச்சனைகளை பார்த்து நீ பயப்பட வேண்டாம். பிரச்சனைகள் வந்துச்சுனாலே அதன் மூலமாக வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுதுன்னு தான் அர்த்தம். பிரச்சனைகள் வருவதே உனக்கு சில விஷயங்களை தெளிவுபடுத்தி வாழ்க்கையில் புது தொடக்கத்தை கொடுப்பதற்காக தான்றதை புரிஞ்சுக்கோ. நிச்சயமாக இந்த சாயப்பா உன் வாழ்க்கையிலையும் உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன். என் மேலே நம்பிக்கை வச்சிருக்க உனக்காகவே எல்லா விஷயங்களையும் சிறப்பாக நடத்தி கொடுத்துறேன். உன் வாழ்க்கைக்கான வரத்தை கொடுத்து உன்னை ஆசீர்வதிச்சு உனக்கான நல்லதையெல்லாம் நான் செஞ்சு கொடுக்குறேன். உனக்கு இருப்பது எல்லாம் நான் தான் உனக்கு கொடுத்தது நினச்சி அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கிட்டு வாழ பழகு. எது உன்கிட்ட இல்லையோ அதையும் இனிமேல் நான் கொடுப்பேன்னு நம்பி பொறுமையாக காத்திரு. நீ வருத்தப்படும் அளவுக்கு உன் வாழ்க்கையில் எதையுமே நடக்க வைக்க மாட்டேன். நான் உன் கூட இருக்கிறதாலேயே எல்லாமே சரியாக சிறப்பாக நடக்கும்னு நீ நம்பலாமே செல்லமே. என் ஆசீர்வாதமும் அனுகிரகமும் உனக்கு இருக்கும்போது நீ எதை நினச்சும் கவலைப்பட வேணாம். உன்கிட்ட இருக்கிறத மற்றவங்களுக்கு கொடுத்து உதவி செஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ தயாராகு. உன் கவலைகளை எல்லாம் காணாமல் போக செய்து உனக்கான நல்லதை இந்த சாயப்பா நடத்தி கொடுக்குறேன். உன்னை யார் என்ன சொன்னாலும் நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். அனைத்தையும் அறிந்தவனாக இருக்கும் நான் உன் வாழ்க்கைக்கான சந்தோஷத்தை கொடுப்பேன். உனக்கு தீங்கு செய்பவர்களை எல்லாம் இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். நீ எப்போதும் நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழ தயாராகு. உன் தன்மானத்தை விட்டு கொடுக்காம மனசாட்சிக்கு உண்மையாக நீ நடக்கிறத பார்க்குறவங்க உன்னை திமிர் பிடிச்சவன் சொன்னாலும் அவங்க சொன்னால் சொல்லிட்டு போட்டோன்னு நீ கவலைப்படாமல் கடந்து போ. உன்னை பற்றி பேசுகிறவங்களுக்கெல்லாம் நீ விளக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்க முடியாது. உன் மனசாட்சிக்கு உண்மையாக நீ நேர்மையாக நடந்து கொள்ளும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைச்சே தீருமே செல்லமே. நல்ல விஷயங்கள் நடப்பதற்கு தாமதமானாலும் கண்டிப்பாக நடந்தே தீரும். உன் வாழ்க்கையிலையும் நான் உனக்கான முன்னேற்றத்தை கொடுத்து உன்னை உயர்த்துறேன். நீ எதுக்கும் உபயோகம் இல்லைன்னு மட்டும் நினச்சிட வேண்டாம். நீ வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்காகவே பிறந்த குழந்தை. கண்டிப்பாக நீ மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றே தீருவாய். உன் வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். உன் உடம்புக்கும் மனசுக்கும் கொஞ்சம் ஓய்வு கொடு. இந்த பூமியில் நீ செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்குது. எல்லாத்தையும் செஞ்சு முடி. நான் உனக்கு எல்லாமுமாக இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றிகளை கொண்டு வந்து தர்றேன். உன்னை பயமுறுத்தும் எண்ணங்களை காணாமல் போக செய்து உனக்கு தைரியத்தை கொடுத்து உன் வாழ்க்கையில் நீ நினைச்ச விஷயங்களை வெற்றிகரமாகவும் என் அருளால் நான் முடிச்சு தர்றேன். நீ நினைச்சதையெல்லாம் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுத்து நன்மைகளை உண்டாக்கி தருவேன்னு செல்லவே. உன்னை அலட்சியப்படுத்துகிற இடத்துல அன்புக்காக ஏங்கி அவமானப்பட்டு நிற்காதே. அன்பு பெருசாகவே இருந்தாலும் தன்மானம் அதை விட பெருசல்லவா. உன் வாழ்க்கையில் நடக்கிற கசப்பான விஷயங்களை நினச்சி மனம் தளராதே. எல்லாத்தையும் கடந்து முன்னேறி போய்கிட்டே இரு. உனக்கான அழகான வாழ்க்கை கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் வந்து சேரும். கசப்பான சூழ்நிலைகளை நினச்சி மனம் தளராமல் அதை கடந்து நீ முன்னேறி போகும்போது தான் இந்த சாயப்பா உனக்கான பல விஷயங்களை தெளிவுபடுத்துவேன். எந்த விஷயமாக இருந்தாலும் எந்த மனிதர்களாக இருந்தாலும் அதை நீ அதிகமாக விரும்பவும் வேண்டாம், அவர்களை அதிகமாக வெறுக்கவும் வேண்டாம். ஏன்னா எது எப்போ எப்படி மாறும்னு சொல்ல முடியாது. நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தில் சந்தர்ப்ப சூழ்நிலைகளை வச்சு நீ எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். என்னை மனசில் நினச்சிக்கிட்டு அமைதியாக இரு. உன் கூட யாரும் இல்லைன்னு நினைக்காம நம்ம இந்த சூழ்நிலையை கடந்து வர முடியும், நிம்மதியாக சந்தோஷமாக வாழ முடியும்னு நம்பு. எல்லா சூழ்நிலைகளிலும் நான் உன் கூடவே இருந்து உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன். என்னை நாடி தேடி வந்த உனக்கு இனி ஒவ்வொரு ஜென்மமும் நான் உன் கூடவே இருக்கிறேன் என் செல்லமே. உனக்கான நல்லதை எல்லாம் நடத்தி கொடுக்கவும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கவும் நான் இருக்கும்போது நீ எதுக்கும் வருத்தப்படாத. அடுத்தவங்க எதிர்பார்க்கிறத விட நீ உன்கிட்ட மிகப்பெரிய விஷயங்களை எதிர்பார்த்து அதை சரியாக சிறப்பாக செஞ்சு ஜெயிக்க தயாராகு. நீ தனியாக இல்லை, இந்த சாயப்பாவும் உன் கூடவே இருக்கேன்ற நம்பிக்கையோட வாழ்க்கை இழுத்து போராடு. நீ எதிர்பார்க்குற விஷயங்களில் எல்லாம் நான் நிச்சயம் உனக்கு வெற்றியை பெற்றுத்தர்றேன். எதுக்காகவும் கவலைப்படாமல் எந்த அளவுக்கு நீ முயற்சி செய்கிறியோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஆளாக வர முடியும். நீ தேர்ந்தெடுத்து போகிற புது பாதையில்
கண்டிப்பாக நான் உனக்கு துணையாக வந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன். உன் மனசில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் தூக்கி போட்டுடு. நானே உனக்கு எல்லாமுமாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை எல்லாம் நடத்தி கொடுக்குறேன். கூடிய சீக்கிரம் அனைத்தும் சரியாகி உன் வாழ்க்கையில் சந்தோஷம் வந்து சேரும்.